இப்படி இவன் சபதம் பண்ணதுனாலதான் என்ன தர்மா பண்ணான் இந்திரன், இந்த சபதம் பண்ணி பூர்த்தி பண்ணவாரு இந்திரன் நேரா இவன்ட்ட வந்துட்டான். நேராவே வந்துட்டான் இந்திரன். நேரா இந்திரன் வந்தான் கர்ணன்ட்ட. கர்ணா, உன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் என்கிட்ட கொடுத்துருட்டான். ஏன் அவன் கொடுக்கறாப்புல ஆச்சுன்னா, யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னானா, இந்திரன் கேட்டான், கொடுக்கறாப்புல எடுத்து கொடுத்துட்டான். இது இப்படி யோசிச்சு பாருங்க, ஏழைகள் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான்னா இந்திரன் வரும்போது, ஏய் இந்திரா நீ என்ன ஏழையா, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னதுனால இந்திரன் வந்து கேட்டப்போ கவச்ச குண்டலத்தையும் கேட்டு கொடுத்துட்டான். ஆனால் அந்த கவச்சம் அவனுக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லை. நம்ம நாராயணனாகிய கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், 1000வது கவச்சத்தை யார் உடைக்கணும்? ரெட்டப்பட நரன், அவன் தான் அர்ஜுனனா வந்திருக்கான். அதை உடைக்க 12 வருஷம் தபஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்குத்தான் 12 வருஷம் வனவாசம்னு ஒரு தபஸை இவனை மேற்கொள்ள வச்சுட்டான். கண்ணன் பண்ற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கால்குலேஷன் உண்டு. அதனால இரஸ்பெக்டிவ் ஆஃப் இந்திரன் வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போகாட்டாலும் பரவாயில்ல, அந்த 12 வருஷ தபஸை வனவாசம் என்ற வடிவில் இவனை நோக்க வச்சாச்சு. ஆக மொத்தம் அவனை அழிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது அர்ஜுனனுக்கு உண்டு. இத்தனையும் கிருஷ்ணன் கால்குலேட் பண்ணித்தான் தத்ரே தத்ராபி பார்த்தம் கிமிவ நகிபவான் பாண்டவா நாம் அகார்ஷீத். பட்டதிரி குருவாயூரப்பட்ட கேட்கிறார், குருவாயூரப்பா நீ பாண்டவர்களுக்காக என்னதாண்டா பண்ணல, இன்னும் எத்தனையோ பண்ணி இருக்கிறா, இது 12வது அனுகிரகம். இப்ப பாருங்க, 17ஆம் நாள் யுத்தம், கர்ணன் எதிரில நிக்கிறான். இப்ப அர்ஜுனன்ட்ட சொல்றான், நீ அடிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. அப்ப கர்ணனுடைய தேர் சக்கரம் அந்த மண்ணுல புதையுண்டு போயிடுது. கர்ணன் போய் அதை எடுக்க பாக்குறான். அப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னான், போடுற பானத்தை என்ன. கர்ணன் கேட்டான், ஏ கிருஷ்ணா என்னையா அநியாயம் பண்ற, என் தேர் சக்கரம் புதையுண்டு கிடக்கு, இதை கொஞ்சம் மேல உயர்த்திக்கிறேன், அதுக்கப்புறம் அடிக்க சொல்லு. எதுக்காக தேர் சக்கரம் புதையுண்டு கிடக்கும் போது அப்பவே அடிக்க சொல்ற? இது நியாயமா, இது தர்மமா? சரிக்கு சமம் நான் உட்காரும் போதே என்ன அடிக்கணும், இப்படி தேர் சக்கரம் புதையுண்ட போது அடிக்கலாமான்னு கேட்டான். இப்ப கண்ணன் பேசுறான், ஓ கர்ண மகாராஜா, உங்களுக்கு தர்மத்தை பத்தி எல்லாம் கூட தெரியுமா, தர்மத்தை பத்தி பேசுவீங்களா? அப்ப நான் கேட்கிறேன், கிருஷ்ணன் கேட்டான் கர்ணனை பார்த்து, பீமனுக்கு விஷம் கொடுத்தீங்களேடா, அப்ப நீ பேசுற தர்மம் எங்க போச்சு? துரியோதனன்ட்ட பேசினியா? அரக்கு மாளிகையில் வைத்து பாண்டவர்களை எரிக்க பார்த்தீர்களே, நீ பேசுற தர்மம் எங்க போச்சு? சூதாடவே தெரியாத தர்மபுத்திரனை கூப்பிட்டு வச்சு சகுனிய வச்சு சூதாடி சொத்தெல்லாம் வச்சித்து வாங்கினீங்களே, அப்ப நீ பேசுற தர்மம் எங்க போச்சு? திரௌபதிய சபையில வச்சு அவமானப்படுத்தினீர்களே, அப்ப நீ பேசுற தர்மம் எங்க போச்சு? 13 வருஷ தண்டனை முடிந்தப்புறமும் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேளே, அப்ப நீ பேசுற தர்மம் எங்க போச்சு? ஏண்டா போர்ல 13ஆம் நாள் யுத்தத்துல அபிமன்யு சின்ன பையனை நடுவுல வச்சு அத்தனை பேரும் சேர்ந்து அவனை போட்டு அடித்து கொன்றீர்களே, அதுல பின்னாடியால வந்து அபிமன்யுவோட வில்ல உடைச்சதே நீதானடா, நீ பேசுற தர்மம் அப்ப எங்க போச்சு? ஏண்டா அப்பெல்லாம் உனக்கு தர்மத்தை பத்தி தெரியாதான், உனக்கு ஒரு ஆபத்தை நான் மட்டும் தர்மத்தை பேசுவாயா? அர்ஜுனா, இவன் ஒரு சந்தர்ப்பவாதி, தனக்கு தேவையான நேரத்துல தர்மத்தை கையில எடுத்துப்பான், ஆனா தனக்கு அதே ஆபத்தா வருக்கும் போது இவனே தர்மத்துக்கு விரோதமாக செயல்படுபவன், இவனை விட்டு வைக்காதே. திரௌபதியின் வலி என்னன்னு இவனுக்கு தெரியணும்னா, அபிமன்யுவின் வலி என்னன்னு இவனுக்கு தெரியணும்னா, இவனையும் இப்ப அடிச்சாதான்டா தெரியும். an eye for an eye, tooth for a toothன்னு சொல்றான் இல்லையா? திரௌபதி அன்னைக்கு அபல பெண்ணாகத்தானே நின்றாள். அன்றைக்கு அவள் நிலைமையை இவன் யோசிச்சானா? நீ 6வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு இந்த கர்ணன் தானே சொன்னான். அபிமன்யு சின்ன பையன் அங்க நின்று கஷ்டப்பட்டானே, அவன் நிலைமையை யோசிச்சானா? அப்ப அப்படி கஷ்டப்படுத்தி இன்னொருத்தரை நீ கஷ்டப்படுத்தி இருக்கன்னா, உன்னை தேர்ல உட்கார வச்சு அடிச்சா உனக்கு அந்த வலி தெரியாது, கீழே தேர் சக்கரத்தை உயர்த்தும் போது அடிச்சாதான்டா தெரியும். போடுறா பானத்தைன்னா அர்ஜுனன் பானம் போட்டான், அந்த பானம் தாக்கியது, அப்படியே கர்ணன் மாண்டு போனான். வியாச பாரதத்தின்படி தர்மம் அவன் உயிரை இழுத்து பிடிச்சு வச்சுது, காப்பாத்தித்து, அதுக்கப்புறம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, அதெல்லாம் வியாச பாரதத்துல கிடையாது. அது திரைப்படத்துக்காக வஞ்சகன் கண்ணனடான்னு தேவையில்லாம கிருஷ்ணன் பேர்ல தூக்கி பழிய போட்டா. அர்ஜுனன் அடிச்சான், அடிச்சவாறே அவ்வளவுதான், கர்ணன் மாண்டு போனான், அர்ஜுனன் பானம் போட்டு முடிச்சுட்டான்னு தான் வியாச பாரதத்துல இருக்கு. ஆனா வில்லிபுத்தூர் பாரதத்துல வில்லிபுத்தூர் ஆழ்வார் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வேற கோணத்துல சொன்னார். என்ன விஷயம்னா, இந்த கர்ணன் பண்ண தானம் இருக்கு இல்லையா, அது சாத்விக தானமா, நல்ல தானமா? அது இல்ல. எந்த சாஸ்திரத்திலையும் தானம் வந்து உயிர் போகாம காப்பாத்தணும்லாம் சொல்லல, தானம் பண்ணா சொர்க்கம் போலான்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இவன் பண்ண தானம் ஒரு 2 தானமா பண்ணிட்டதுனால அது அவனை அவ்வுலகத்திலையும் அனுப்பாம இந்த உலகத்திலையும் வைக்காம இழுத்து பிடிச்சுட்டு இருந்துதான். அதனால கிருஷ்ணன் போய் என்ன பண்ணானா, அதை கிருஷ்ணார்ப்பணம்னு இங்க கொடுடான்னு வாங்கிட்டு அவனுக்கு நற்கதியை கொடுத்தான். அதனாலதான் நாம் செய்யும் செயல்கள் அப்படி இப்படி கூட குறைச்சிருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு அவன்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோம்னா அவன் பார்த்து அதை பூர்த்தி பண்ணி தருவான். அதற்காக வாங்கிட்டு அவன் அனுப்பி வச்சான்.
அதனால இது சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணன் வாங்கிட்டது. இப்படி கர்ணனை முடிப்பதற்கு அனுகிரகம் பண்ணான். இது எத்தனாவது? 12 அனுகிரகம் ஆயிடுத்து. மொத்தம் நீ எத்தனை தான் சொல்ல போறேன்னாவது நீங்க கேட்பேள். சரி, முக்கியமான அனுகிரகம் அடுத்து 13. என்னன்னா 18ஆம் நாள் யுத்தத்துல துரியோதனனை முடிக்கணும். இது துரியோதனனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது என்ன பேக் ஸ்டோரி? துரியோதனனுக்கு என்ன அப்படின்னா, இது மகாபாரதத்துல அதே வனப்பருவம் கோஷ யாத்ரா உபபருவத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலி அசுரன் ஒருத்தர் தான். அந்த அசுரனுக்கே கலின்னு பேரு. அந்த கலி அசுரன் சிவபெருமான குறித்து தவம் புரிந்தான். சிவன் என்ன வரம் வேணும்னு கேட்டார். கலி சொன்னா, எனக்கு நாராயணனால் மரணமே வரக்கூடாது, நான் அடுத்து பூமியில பிறக்க போறேன். அந்த கலி அடுத்து பூமியில பிறக்க போறான். நான் பூமியில் பிறக்கும் போது நாராயணனால் மரணமே வரக்கூடாது. ஏன்னா ஒத்தொத்தர் எனக்கு இப்படி கூடாது அப்படி கூடாதுங்கிறா. எல்லாத்தையும் மீறி நாராயணன் எப்படியாவது அடிச்சுடுறார். நான் சிம்பிளா ஒரே வரம், நாராயணன் என்ன கொல்லக்கூடாது, எனக்கு வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, வலிமையான தேகம் வேணும் அப்படின்னு வரம் கேட்டான். சிவன் சொன்னார், இருப்பா பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு செல்போன்ல அப்படியே ஒரு கால் போட்டார். பெருமாளே, இப்படி ஒருத்தர் ஒன்னால மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்கறான், கொடுக்கட்டுமான்னார். கொடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன்ட்டார் பெருமாள். சிவன் கொடுத்துட்டார், உனக்கு வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, நாராயணன் உன்னை கொல்ல மாட்டான்னார். உடனேயே அந்த கலி என்ன பண்ணிட்டான், பார்வதி தேவிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்டான். பார்வதி கோபப்பட்டா, ஏண்டா என் கணவர்கிட்டேருந்து வரம் வாங்கிட்டு எங்கிட்டயே வந்து அபச்சாரப்படுறியா, நீ இடுப்புக்கு கீழே நோஞ்சானா போவ, இடுப்புக்கு கீழே பூ போல வீக்கா போயிடுவேன்ட்டான். இப்படி பரமசிவனுடைய வரம், நாராயணன் கொல்ல மாட்டான், இடுப்புக்கு மேல வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, பார்வதியின் சாபம், இடுப்புக்கு கீழே நோஞ்சான், வரம் சாபம், இதன் காம்பினேஷனாக பிறந்தவன் தான் துரியோதனன். அதனாலதான் வடிவேலு சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். அவனுக்கு இடுப்புக்கு கீழே அடிச்சா போயிடுவான். அதை சின்ன வயசுலயே அவன் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுன்றதுனால அவன் என்ன பண்ணா, சும்மா சும்மா நம்ம செல்போன் ஆஃப் பண்ணு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துடணும். அதனால அவன் என்ன பண்ணான், துரியோதன பலராமன்ட்ட போய் கதா யுத்தம் கத்துக்கணும். இந்த கதா யுத்தத்துல இடுப்புக்கு கீழே அடிக்கவே கூடாது, இடுப்புக்கு மேலதான் அடிப்பா. அதனால கதா யுத்தத்தை நன்னா கத்துனுட்டா எந்த எதிரி வந்தாலும் இடுப்புக்கு மேலேயே நாமும் அடிக்கலாம், அவனும் இடுப்புக்கு மேலேயே தான் அடிப்பான். இடுப்புக்கு மேல அடிச்சா ஒண்ணுமே ஆகாது. அதனால கதா யுத்தத்தை நன்னா கத்துக்கணும்னு கத்துனுறான் பலராமன்ட்ட போய். அதுக்கு மேல இனி என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கர்வம் தலைக்கேறி தான் பாண்டவர்களை கூப்பிட்டு சூதாட வச்சு அவள்கிட்ட தட்டி பறிச்சு இத்தனையும் அதுக்கப்புறம் துரியோதனம் பண்ணான். அது மட்டும் இல்ல, சூதாட்டத்தின் போது திரௌபதியை பார்த்து தொடைய தட்டி இந்த மடியில வந்து உட்காருன்னு வேற கூப்பிட்டான். அந்த கோபத்துல திரௌபதி ஒரு சபதம் பண்ணான். அண்ணனுடைய மனைவி வந்து தாய்க்கு சமம். தர்மபுத்திரன் துரியோதனனுக்கு மூத்தவன் அண்ணன். அவன் ஒய்ஃபை இப்படி சொல்ற இல்லையா, இந்த தொடையை போரில் பீமன் கதையால் அடித்து பிளப்பான். திரௌபதி சபதம். பீமனும் சொல்லிட்டான், போரில் உன்னுடைய தொடையை கதையால் அடித்து பிளப்பேன். இந்த சபதம் சரியா? அது இல்லீகலான சபதம், சரிதானே? கிரிக்கெட்ல எப்படி காலில் பந்து பட்டா எல்பிடபிள்யூங்கிறோம், கிரிக்கெட்ல காலில் பந்து பட்டா ஃபவுல், ஃபுட்பால்ல கையில பந்து பட்டா ஃபவுல். அது போல கதா யுத்தத்துல இடுப்புக்கு கீழே கதை பட்டா அது ஃபவுல். எப்படி அடிக்க முடியும்? ஆனா சபதம் பண்ணிட்டா. இதுதான் அனுகிரகம் நம்பர் 13. கிருஷ்ணன் என்ன பண்ணா, என் பக்தர்கள் ஒரு சபதம் பண்ணிட்டா அது இல்லீகலா இருந்தாலும் லீகலைஸ் பண்ணணும்னு நினைச்சான். அதுக்காக என்ன பண்ணா, இந்த காந்தாரி கதை ஒண்ணு சொல்லுவா, அது நேரா வியாச பாரதத்துல இல்ல, ஆக்சுவலா பாரதத்துல வேற ஒரு விஷயம் இருக்கு. துரியோதனன்ட்ட மைத்ரேயர்ங்கிற முனிவரை கிருஷ்ணன் அனுப்பினான். பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது மைத்ரேயர் போய் துரியோதனன்ட்ட சொல்றார், ஏன்டா இப்படி பங்காளிகள்ட்ட இருந்து சொத்தை புடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாத, பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுனார். துரியோதனுக்கு கோபம் வந்துருது. கண்டவெல்லாம் வந்து யாரு, மைத்ரேயர் முனிவரை பார்த்து கண்டவெல்லாம் வந்து அறிவுரை சொல்றதா, சீனு தொடைய தட்டிட்டான். மைத்ரேயருக்கு கோபம் வந்தது. ஏண்டா உனக்கு நல்லது சொல்லலான்னு அறிவுரை சொன்னா தொடைய தட்டி அவமானப்படுத்துற, எந்த தொடையை தட்டி என்னை அவமதித்தாயோ போரில் பீமன் அந்த தொடையை கதையால் அடித்து பிளப்பான்னு சாபம் கொடுத்து விட்டார் மைத்ரேயர். சபதம்ங்கும் போது இல்லீகலா இருக்கும், ஆனா ரிஷிவாயால சாபம்னா அது லீகல் ஆயிடுது. அதனாலதான் 18ஆம் நாள் யுத்தம் நடக்கிறது. கடைசியா கிளைமாக்ஸ் ஃபைட், பீமனும் துரியோதனனும் கதா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்குதான் பலராமன் வரார். அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். முதல் 17 நாள் இல்ல, 18ஆம் நாள் பலராமன் வரார். எவ்வளவோ அடிச்சு பார்க்கறான் பீமன், துரியோதனன் சாகல. ஏன்னா இடுப்புக்கு மேல வஜ்ரம் பாய்ந்த உடம்பு. நாராயணனும் நேரா கொல்ல மாட்டான், அதனாலதான் பீமனை வச்சு அடிக்கிறான். அதுக்கு சீக்கிரம் என்ன பண்றதுன்னு பார்த்தான் கிருஷ்ணன். அர்ஜுனன்ட்ட சொன்னான், அர்ஜுனா
நம்ம பீமன் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன்டா. 13 வருஷம் முன்னாடி ஒரு சபதம் பண்ணான், அவனே மறந்துட்டான். கிருஷ்ணன் சொல்றான் மறக்கவே மாட்டான். தலைகீழாகத்தான் குதிப்பேங்கிற மாதிரி தொடையில தான் அடிப்பேன்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கான். அடிப்பான் பாருன்னா பீமனுக்கு, ஓ ஆமா தொடையில அடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, ஓங்கி தொடையில அடிச்சான் துரியோதனனை. குத்துயிரும் கொலை உயிருமா சுருண்டு கீழே விழுந்துட்டான் துரியோதனன். இத பார்த்ததும் பலராமனுக்கு கோபம் வந்து பீமன் மேல பாஞ்சின்னு வந்துட்டார். என் சிஷ்யனாடா நீ, எங்கிட்டயாடா கத்துண்ட? துரியோதன பார், என் சிஷ்யன்னா எவ்வளவு ப்ராப்பர் ஷாட்ஸ், ஒரு ரோஹித் சர்மா மாதிரி, ராகுல் டிராவிட் மாதிரி, KL ராகுல் மாதிரி எப்படி அடிச்சான் பார். நீ அப்பையில இருந்து கிறிஸ்கேல் மாதிரி, கைரன் பொல்லாட் மாதிரி சுத்திண்டே இருந்த கதையை வச்சுட்டு இப்ப பார்த்தா இடுப்பு கீழே தொடையில அடிச்சு என் மானத்தையே வாங்கிட்ட. உன்னை என்ன பண்றேன் பாரு அடிக்க போனார். கிருஷ்ணன் பலராமன்ட்ட ஓடுனா, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கோன்னா. என்னடான்னு கேட்டார் பலராமன். அண்ணா பீமன் தானா தொடையில அடிக்கல, அது மைத்ரேயருடைய சாபம். ரிஷியின் வாக்கு இருக்கே ரொம்ப வலிமையானது. பீமன் நேராவே கதையை சுத்தினாலும் ரிஷியின் வாக்கு கையிலேருந்து கதை நழுவி போய் தொடையில அடிச்சுட்டு வரும். அது ரிஷியின் வாக்கு என்ன பண்ண முடியும்னா, ஓ அப்படியான்னு போயிட்டார். அப்படி துரியோதனனையும் முடித்து கொடுத்தானே. இது 13வது அனுகிரகம். தொட முடியல. அடுத்து 14வது அனுகிரகம் ஒண்ணு இருக்கு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் உயிரை காத்தான். என்னன்னா இந்த அஸ்வத்தாமா இருக்கான் பாருங்க, பஞ்ச பாண்டவர்களை கொல்லணும்னு முடிவெடுத்தான். அதனால என்ன பண்றான், 18ஆம் நாள் போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் முகாம்ல போய் சதக் பஞ்ச பாண்டவர்களையும் கொல்வதுன்னு முடிவெடுத்துட்டான். அதுக்கு அவன் என்ன பண்ணான், சிவபெருமானை குறித்து தவம் புரிந்து இன்று இரவு எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான். அன்றைக்கு இரவு ஹீஸ் அன்ஸ்டாப்பபிள். யாரை வெட்டினாலும் சதக் அவ்வளவுதான், வெட்டிட்டு வந்துருவான். சிவன்டேந்து வரம் வேற வாங்கியிருக்கான். கிருஷ்ணன் கூலா என்ன பண்ணா, அதாவது மற்றவர்கள் வரம் கொடுத்தா அதை மீற சக்தி பகவானுக்கு உண்டு, ஆனா அவளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த மரியாதை இருக்கட்டும்னு இவன் மீற மாட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணா, பாண்டவர்கள்ட்ட போர்ல ஜெயிச்சுட்டு இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் ஜெயிச்சுட்டா கிரவுண்ட்லயே படுத்துடுறா, அது போல நீங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டதுனால இன்னைக்கு போர்க்களம் குருக்ஷேத்திரத்திலேயே படுத்துக்கோங்க, கேம்புக்கே போகாதீங்கன்ட்டான். பாண்டவர்கள் அங்கேயே சயனித்தார்கள். அஸ்வத்தாமா பாண்டவர்கள் நினைச்சிருந்து உப பாண்டவர்கள் மகன்கள் 5 பேரை தான் கொண்டுட்டு வந்தான். பாண்டவர்கள் உயிரை கிருஷ்ணன் காப்பாத்திட்டான். உடனே கேப்பா, அப்ப பிள்ளைகள்லாம் சாக விட்டாரு இல்லையா கிருஷ்ணன், அபிமன்யுவை ஏன் காப்பாத்தல, முன்னாடியே போயிட்டான் 13ஆம் நாள், இவளையும் காப்பாத்தல. விஷயம் இருக்கு, பூமி பாரத்தை போக்க வேண்டும்னு வந்த பகவான் இந்த பக்கம் உள்ள பலரும் பூமிக்கு பாரமா இருக்கான்னு நினைச்சு போக்கினான். அது அவனுடைய திருவுள்ளம் வேற. ஆனா தன்னை அண்டிய பாண்டவர்களை என்னைக்கும் கைவிடல, அவ உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, போர்ல வெற்றி அடைந்து திருதராஷ்டிரனை பார்க்க போறா. அப்போ திருதராஷ்டிரன் சொல்றான், எங்கே பீமனை முதல்ல கட்டி அணைச்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா. கிருஷ்ணன் என்ன பண்ணா, தயாரா பீமனை போல ஒரு இரும்பு சிலை ஒண்ணு பண்ணி கொண்டு போயிருந்தான். இதோ பீமன் அந்த சிலையை முன்னாடி தள்ளினான். திருதராஷ்டிரன் பீமனை, ஆஹா வெற்றியோடு வந்திருக்கிறாயான்னு அணைக்கிற மாதிரி அணைச்சுனுட்டு, திருதராஷ்டிரனுக்கு 10,000 யானை பலமாம். அப்படியே அந்த இரும்பு சிலைய நசுக்கினா சுக்குநூறா உடஞ்சு கீழே விழுந்துருத்து. விழுந்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன் அழுதான், ஐயோ பீமா, உன்னை நானே நசுக்கி கொண்டுட்டேனேடா, எனக்கு புத்திர பாசண்டா, என் புள்ள துரியோதனன் நீதானே கொன்ன, அதனால உன்னை கொல்லணும்னு நினைச்சு நான் கொண்டுட்டேன்டா பீமா, மன்னிச்சுக்கோ. ஐயோ பீமா போயிட்டியான்னா. கிருஷ்ணன் சொன்னான், இதோ பீமன், அப்புறம் ஒரிஜினல் பீமன் அனுப்பினான். ஆஹா பீமா இருக்கியா அப்படின்னு கேட்டான் திருதராஷ்டிரன். கிருஷ்ணன் சொன்னான், திருதராஷ்டிரா உன்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும், நீ ஒரு ஆவேசத்துல பீமனை கொல்லணும்னு நினைப்ப, உன் கோபத்தை தணிச்சுக்கிறதுக்காக முதல்ல இரும்பு சிலையை முன்னாடி தள்ளிட்டேன், அதுல உன் கோபத்தை எல்லாம் தணிச்சாச்சு, இனி அன்பை பொழிவதற்கு உண்மையான பீமன் இருக்கான், இவனை ஆலிங்கனம் பண்ணி அன்பு பொழிஞ்சுக்கோன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை பீமனுடைய உயிரை காத்து கொடுத்தான் கண்ணபிரான். இப்படி பாண்டவர்களை அஸ்வத்தாமாட்டேந்தும் திருதராஷ்டிரன்டேந்தும் போர் முடிஞ்சப்புறம் காப்பாத்தினானே. இது 14வது அனுகிரகம். அடுத்து 15வது அனுகிரகம். பிள்ளைகள் போயிட்டா பாண்டவர்களுக்குங்கிறோம், ஆனா அவ வம்சத்தை வாழ வைத்தவன் கண்ணன். உச்சித்தியை பாண்டவானாம் புனரபிச்ச விஷதி உத்தரா கர்ப்பமஸ்திரே ரக்ஷன் அங்குஷ்ட மாத்திர கில ஜடர மகாஹா சக்கரபாணிர் விபோத்வம் இருக்கு. இந்த அஸ்வத்தாமா இருக்கானே, அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போட்டான். பாண்டவர்களுக்கு வேற எங்கேயாவது வாரிசு இருந்ததுன்னா அந்த வாரிசையும் அழித்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போடுறான். அது தேடிண்டே போனா பாண்டவர்களுக்கு ஒரு வாரிசு மிச்சம் இருக்கு. அபிமன்யு இறந்து போனான் இல்லையா, அவன் மனைவி உத்தரை, அவ போருக்கு முன்னாடியே கர்ப்பவதியா தான் இருந்தா. அவ கர்ப்பத்துல ஒரு குழந்தை வளர்ந்துன்னு இருக்கு. அதுதான் பாண்டவர்களின் ஒரே வாரிசு.
அந்த குழந்தையை தாக்க அஸ்வத்தாமா பானம் போட்டான். இதை அறிந்து கொண்டு கண்ணன் என்ன பண்ணான்னா, கட்டை விரல் அளவு வடிவம் கொண்டு உத்தரையின் கர்ப்பத்துக்குள்ளே தானே போய் அந்த அஸ்திரத்தை விரட்டி அவள் வயிற்றில் இருந்த அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்தான். அவன் தான் பின்னாடி பரீட்சித் மகாராஜா என்று வந்து பிறந்து மேற்கொண்டு ராஜ்யம் நடத்தினான். அப்போ பாண்டவர்களுடைய வம்சம் ஒரே வாரிசு பரீட்சித். அவனை காத்து கொடுத்தது யாரு? அதே கண்ணபிரான். இது எத்தனாவது அனுகிரகம்? 15வது அனுகிரகம். இவற்றோடு பூர்த்தியாகல, 16வதாவும் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய உபதேசம். ஒரு நல்ல ஆச்சாரியன்ட்ட நம்மளை சேர்த்து அவர் திருவாயால 4 உபதேசம் வாங்கினோம்னா அதான் பெரிய விஷயம். அதனாலதான் யுத்தமெல்லாம் ஆயிடுத்து, தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. கடைசியா 16ஆம் அனுகிரகமாக இவர்களை எல்லாம் பீஷ்மர் டேஷன் போறான். அம்பு படுக்கையில கிடக்கார் பீஷ்மர். கண்ணன் சொல்றான், தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே தர்மா அல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத்வாம் சோதயாம்யகம். பா, பீஷ்மர் முக்காலம் அறிந்தவர், அவரை போல ஞானி கிடையாது. அவர் போயிட்டார்னா லோகத்துல தர்மத்தை சொல்றதுக்கு ஆள் கிடையாதுடா. பீஷ்மரை போல விவரம் தெரிஞ்சவா கிடையாது. போய் கேளுங்கோன்னு அழிச்சுட்டு போய் கண்ணன் முன்னிலையில 1000 திருநாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மர் பஞ்ச பாண்டவர்களுக்கு சொன்னார்னா அதுக்கும் கொண்டு போய் நிறுத்தினவன் யாருன்னா கண்ணன். அப்ப நமக்கும் ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி அந்த ஆச்சாரியன் மூலமாக உய்வடைய வழிகாட்டுபவன் யாருன்னா கண்ணன். பீஷ்மர் மோட்சம் போறார், எதிர்த்தாப்புல கண்ணன் இருக்கான், பாண்டவர்களும் இருக்கா. அப்ப கடைசியா பீஷ்மர் சொல்றார், 16 அனுகிரகம் பார்த்துட்டோம் இல்லையா? அவ்வளவுதான், 16 தான். 16 கரெக்டா வந்துருத்தா? கடைசியா ஆச்சாரியன் பீஷ்மர்கிட்ட உபதேசம் வாங்க வச்சது 16. பீஷ்மர் சொல்றார், பாண்டவர்களே, கண்ணன் இருக்கானே அவன் தாண்டா உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜா மிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணோபியாச்சலத்குஹு ஹரிரி வஹந்தும் இபம் கதோத்தரியா. பீஷ்மர் சொல்றார், என் கண்ணுல இன்னும் அந்த காட்சி இருக்குடா. போருக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணான். பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு நான் சபதம் பண்ணிட்டேன். கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தன் சபதத்துல தான் தோத்தா கூட பரவாயில்ல, என் பக்தன் பீஷ்மன் அவன் சபதத்துல தோத்துறவே கூடாது, நான் தோத்து என் பக்தனை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி 3ஆம் நாள் யுத்தத்துல கையிலே சக்கரத்தை ஏந்தி கொண்டு புழுதி படிந்த முகத்தோடு நெற்றியிலே வியர்வையோடு குழல் கற்றைகள் அப்படியே சாய அவனுடைய உத்தரியம் காற்றில் பறக்க கையில் சக்கரத்தை ஏந்தி கொண்டு என்ன நோக்கி நடந்து வந்தாண்டா. ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணவன் அந்த சக்கரத்தால பீஷ்மரை தாக்கல, ஒண்ணும் பண்ணல. 4 அடி நடந்துட்டு திரும்ப வந்து உட்கார்ந்தான். எதுக்குன்னா, கண்ணன் பக்தர்களை ஜெயிக்க வைப்பான், தன்னை நம்பினவரை கைவிட மாட்டான். எந்த அளவுக்குன்னா, தான் தோற்றா கூட பரவாயில்ல, தன் பக்தன் தோக்க கூடாது, தான் தோற்று பக்தனை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பான். அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணும் கண்ணன் உங்களுக்கு பக்கபலமா எப்போதும் இருக்கும் போது, ஆரம்பத்துல திரௌபதிக்கு புடவையை கொடுத்ததுலேருந்து, அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டு துர்வாசர்ட்டேந்து காத்ததுலேருந்து, பாண்டவர்கள் பக்கம் நான் வரேன்னு சொன்னதுலேருந்து, என்னை தாண்டி அவர்களை தொடரா பார்க்கலாம்னு சொன்னதுலேருந்து, பாண்டவர்களுக்காக தூது சென்றான், பாண்டவர்களுக்காக அமாவாசையை மாற்றி காட்டினான், பாண்டவன் அர்ஜுனனுக்காக பகவத்கீதையை உபதேசித்தான். போரிலே நடந்த எத்தனை ஆபத்துகள், அது ஒரு வைஷ்ணவாஸ்திரமா இருக்கட்டும் அல்லது ஜெயத்ரத வதமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து கர்ணனுடைய நாகாஸ்திரமாக இருக்கட்டும், அஸ்வத்தாமாவோட நாராயணாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாத்திலேருந்தும் காப்பாத்தி கர்ணவதம் துரியோதனவதம் அதை நடத்தி கொடுத்து, அதுக்கு மேல போர் பூர்த்தியானதுக்கு அப்புறமும் என் டியூட்டி முடிஞ்சு போச்சுப்பா, ஜெயிச்சுட்ட, இனிமே நீ பாத்துக்க வேண்டியது போல அதுக்கப்புறமும் காப்பாற்றி கொடுத்து, திருதராஷ்டிரன்டேந்து காப்பாத்தி, வம்சம் பரீட்சித்தை காப்பாத்தி கொடுத்து, எல்லாத்துக்கும் மேல பீஷ்மர்டேந்து ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் தன் திருநாமங்களின் உபதேசத்தை தானே முன்னிருந்து வாங்கி கொடுத்திருக்கான்னா எவ்வளவு பெரிய அனுகிரகம். அப்போ இந்த பஞ்சவரை பல வகையும் காத்தார். பாண்டவர்களை எத்தனையோ வகைகள்ல நம்மாழ்வாரும் அதான் சாய்ச்சுட்டார், கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண். கண்ணனை விட்டால் நமக்கு சரணே கிடையாது. இன்னொன்னு, இந்த கர்ணன் துரியோதனன் அர்ஜுனன் கிருஷ்ணன் 4 பேர் சொல்றோமே, 4 பேரும் நமக்குள்ளேயே இருக்கா. அப்படியா? அர்ஜுனன் தான் நாம ஜீவாத்மா, கிருஷ்ணன் தான் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பரமாத்மா. கர்ணன் யாருன்னா தம்பம், நமக்குள்ள நிறைய இருக்கு. துரியோதனை யாருன்னா பொறாமை, அதுவும் இருக்கு. இந்த மனசுக்குள்ள கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டம்பமும் பொறாமையும் கூட்டணி போட்டுண்டு நம்மை தப்பான வழியில கொண்டு போறது. இத அர்ஜுனனால தனியா ஜெயிக்க முடியுமான்னா முடியாது. கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார்னு இவன் கண்ணனுடைய திருவடியை புடிச்சுட்டான்னா அவன் கூட இருந்து இந்த தீய குணங்களை ஜெயிக்க வச்சு நம்மை நற்கதிக்கு அழைத்து செல்வான். உடனே ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு பண்ணிட்டான்,
இந்த பாண்டவர்களுக்கு ஏன் மோட்சம் கொடுக்கல? எல்லாரும் ஸ்டாண்டர்டா அந்த கொஸ்டின் கேட்கணுமா இல்லையா? அப்புறம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு கொஞ்சம் ஆவி பிடிக்கலான்னு போகும்போது அப்போ நம்மள்ட்ட கேள்வி கேட்டா அவங்க பேச கஷ்டமா இருக்கும், அதனால மைக்லயே சொல்லிடுறேன். ஏன் மோட்சம் கொடுக்கலன்னா, மோட்சம் அப்புறம் கொடுப்பார். பாண்டவர்கள்லாம் தேவர்களின் அம்சமாக பிறந்தவர்கள். தர்மதேவன் தர்மபுத்திரன், வாயு பீமன், இந்திரன் அர்ஜுனன், அஸ்வினி தேவர்கள் நகுல சகதேவர்கள். அவ திரும்ப சொர்க்கத்துக்கு போய் அந்த தேவர்களுக்கான பணியை செய்யணும். இவாளுக்கு மோட்சம் கொடுத்து அனுப்பிட்டா அந்த அதிகாரத்துல அடுத்தது வேற ஆள் வரணும். இந்த படைப்பு சுழற்சி இந்த கல்பத்துக்கு அவளுக்கெல்லாம் போஸ்ட்ன்னு கொடுத்தாச்சு. இதை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லியிருக்கா. இந்த அதிகாரிகள்னு பதவியில இருக்கிறவா இந்த கல்பத்துல இப்ப பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த படைப்பு சுழற்சி முடிஞ்சாதான் அவர் மோட்சம் போக முடியும். இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா, உபன்யாசம் கேட்டுன்னு இருக்க நீங்க எப்ப வேணாலும் எழுந்து போகலாம். உபன்யாசம் பண்றேன்னா உபன்யாசம் முடிஞ்சாதான் எழுந்து போக முடியும். அதனால அவளுக்கு அப்புறம் மோட்சம். அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்ணனை நம்பினோர் என்னைக்குமே பகவான் நம்மை கைவிடவே மாட்டான். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், முடவரை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம், கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காட்ட வேண்டும், கனிமழலை குழல் திறந்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா என்று கண்ணனை அழைத்து இன்றைய தினத்தின் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.